ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த விளாகு. இந்த மாரி பேசி போடாத விளாக் நெறையாவே இருக்கு. டைம் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சரி பேசி குடுக்கலான்றதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில வந்து கோலம் போடலான்னு சீக்கிரமா எந்திரிச்சேன். ஆனா மழை வந்து பெஞ்சுக்கிட்டே இருந்தது. எதுக்காக காலையிலே வந்து சாரி கட்டிருக்கேன்னா, காலையில ஒரு 9 மணிக்கே எங்க குழுவோட பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த சாரி வந்து கட்டினேன். அதுக்கப்புறம் எங்க குழுவுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சாரி மாரி குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரி தான் வந்து கட்டிட்டு போயிருந்தேன். காலையில சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். சிம்பிளா கடகடன்னு முடிச்சுட்டேன். ஏன்னா 9 மணிக்கெல்லாம் அங்க போகணுன்றதுக்காக. எனக்கு வந்து கோலம் போட்டினே எனக்கு தெரியாது. கோலம் வந்து ஆஃபீஸ்ல வந்து பொங்கல் வைக்கிறாங்க. கோலம் போடுன்னு சொன்ன மாரி எனக்கு தெரிஞ்சது ஃபோன்ல. அதுக்கப்புறம் அங்க போன பிறகு தான் கோல போட்டிக்காக நெறைய பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி, "இவரு கோல மாவுலாம் எடுத்துட்டு வா. கோல போட்டி தான் நடக்குதுன்னு" அப்படி சொன்ன பிறகு தான் கோல மாவே எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. கோலம் வந்து என்ன போடுறதுன்னு தெரியல. ஆனா பொங்கல் கான்செப்ட் தான் குடுப்பாங்கன்னு தெரிஞ்சு, ஏதோ ஒரு இந்த பொண்ணு கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். ஆனா பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சூப்பரா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோல. ஏன்னா வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து ஜாயின்ட் ஸ்கூல்ல வந்து கோலப் போட்டி நடத்திருந்தாங்க. அப்ப எனக்கு பிரைஸ் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்தாங்க. இந்த டைம் நமக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு நெனப்போட இருந்தேனா, ஆனா செகண்ட் பிரைஸ் வந்தது. எனக்கு செகண்ட் பிரைஸ் வந்து ஏன் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் குடுத்த கோலம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனா எனக்கு செகண்ட் பிரைஸ் குடுத்ததுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா? கிடைச்சத வந்து ஏத்துக்கணுன்றதுக்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கா வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. வீட்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுக்காக வந்திருந்தோம். அப்படியே பொங்கல் வைக்கிறப்ப தான் நம்ம ஃபேமிலில ஒருத்தவங்கள வந்து பார்த்துருந்தேன். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் வாங்க மறந்துடுறோம். பேர் என்னன்னு கேட்க மறந்துடுறோம். அந்த மாரி தான் பேசிட்டு அந்த பிஸிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் கூட பேச முடியல. அந்த சிஸ்டர்கிட்ட. அவங்க அதுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பேன்ட்டு. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இது ஒரு சில கேம்லாம் வந்து விளையாண்டோம். கேம் விளையாண்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே செட்ல போயிட்டு 3 பேரும் ஒண்ணா நின்னு அவுட் ஆகி வந்திருந்தோம். இன்னும் கொஞ்சம் இல்ல நாங்க வின் பண்ணியிருக்கலாம். கடைசில பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒட்டுக்கா வந்து ஒரே ஆட்டுக்கு பின்னாடியே போய் பள்ளத்துல விழுந்த கதையான்ற மாரி ஒரே இதுல போய் அவுட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்தாச்சு. இந்த கேம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 பேரும் ஒரே கடத்துல நிக்காதீங்க. வாங்க தனியா தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல பரவால்ல 3 பேரும் போனா ஒண்ணாவே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு ஒரே கடத்துல நின்னு அவுட் ஆயிட்டோம். இன்னும் நெறைய கேம்லாம் வந்து இந்த ஸ்பூன் எடுத்துட்டு போறது, இந்த மாரி சின்ன குழந்தைங்க அந்த மாரி நமக்கும் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தோம். ஆனா பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு தான் அந்த மாரி வச்சிருந்தாங்க. இதுவும் இந்த மாரி கேம் விளையாடுறப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தனியா ஒரு சந்தோஷமா நல்லா ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த உரியடிக்கிறது வந்து வச்சிருந்தாங்க. அந்த பானையில வந்து ரூ. 500 இருக்கு. ஆ ஒருத்தர் அடிச்சாரு, இன்னொருத்தவங்க வந்து அடிச்சிருந்தாங்க. நம்ம ஹைட்டுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு நான் வந்து அதெல்லாம் போகல. அதுக்கப்புறம் கேம்லாம் முடிச்சுட்டு, எல்லார் பொங்கலையும் வந்து எடுத்துட்டு வந்து வச்சு, தேங்காய்லாம் உடைச்சு படையல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் குடுத்துருந்தாங்க.